சகோதரர் கொடுத்த தைரியத்தில் லாவண்யா உறங்க செல்ல இங்கோ ஆகாஷ் திவ்யாவுக்கு போன் செய்தான். ஹலோ, என்னடி பண்ணிட்டு இருந்த இவ்ளோ நேரம்? ஒரு கால் பண்ணுனா என்ன? போன்ல சார்ஜ் இல்லப்பா, அதான் கால் பண்ணல. சாரி. சரி, இட்ஸ் ஓகே. என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? சுவரி ஏறி குதிச்சிட்டு இருக்கேன். யார் வீட்டு செவரு? உங்க வீடுதான். அப்படியே நிக்கிறேன், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண கூடாதா என்றதும் பால்கனி பக்கம் அதிர்ந்து அவன் திரும்பி பார்க்க அங்கு நின்றாள் திவ்யா. பதறிப்போன ஆகாஷ் உடனே ஓடி சென்று பால்கனி கதவை திறந்து விட்டான். பைத்தியமாடி நீ? இப்போதைக்கு இந்த சாகசம்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்க்கதான். என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியல ஆகாஷ். நாளைக்கே நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? காதல் முத்தி போயிடுச்சு போல யாருக்கு? உண்மையே சொல்லு, நீ வந்ததை யாராவது பார்த்தாங்களா? ஐ திங்க் யாரும் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டாப் கிட்டிங் மீதியா, உண்மையே சொல்லு. யாரும் பார்க்கல. தேங்க் காட். இது மாதிரி எல்லாம் இன்னொரு தடவை பண்ணாத ப்ளீஸ். யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா எனக்கு தான் ப்ராப்ளம். அண்ட் இந்த மாதிரி டைம்ல தனியா பிசாசு மாதிரி எல்லாம் சுத்தாத. உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்தா நீ என்னமோ திட்டிக்கிட்டே இருக்க. இனிமே உன்னை பார்க்க வந்தா என்ன செருப்பால் அடி என்று கிளம்பியவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் ஆகாஷ். இப்ப மட்டும் ஏன் கொஞ்சிற? போ, நான் வீட்டுக்கே போறேன் ரொம்ப பண்ணாதடி என்று அவளை அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தான். அங்கிள் எப்படி இருக்காங்க? இப்ப வரைக்கும் ஓகே தான். நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் ஆகலான்னு சொல்லிட்டாங்க. அங்கிளுக்கு திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு? டேட்டா யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு அம்மா கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. டிசீஸ் சிவியர் ஆகும்போது தான் எங்களுக்கே தெரியும். லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் அப்படிங்கறதால எங்களால எதுவுமே பண்ண முடியல. எங்களால மட்டும் இல்ல, டாக்டரால கூட எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 இயர் தான் டாக்டர் சொல்லிருக்காங்க. அண்ணா வேற ஃபாரின் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் அப்பாவோட ரிப்போர்ட்ஸே அனுப்பிட்டு இருக்காரு. I don't know what's going to happen in coming days. டோன்ட் வரி ஆகாஷ், அங்கிளுக்கு ஒன்றும் ஆகாது. நீயும் ஆதி அண்ணாவும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். டேடா பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனா அதுதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு நினைச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆகாஷ், ஏன் இப்ப இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அங்கிளுக்கு எதுவும் ஆகாது. அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் மேன் என்று திவ்யா பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளின் மடியில் படுத்துக்கொண்டு அழுதான் ஆகாஷ். அவனை தேற்றுவதிலேயே திவ்யாவிற்கு நேரம் போனது. ஆடிட்டருடன் அக்கவுண்ட்ஸ் அனைத்தையும் சரிவர அப்போதுதான் பார்த்து முடித்தான் ஆதித்யா. சார், கிட்டத்தட்ட 12 crores அக்கவுண்ட்ஸ்ல இருக்குது. நீங்க உங்க அக்கௌண்டன்ட் கிட்ட எதுக்கும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணி பாருங்க. பிகாஸ் இது நாளைக்கு இன்னும் அதிகமாகலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எஸ் சார், ஐ நோ. ஆனா இதை பண்ணவங்களை என்ன பண்ணலான்னு தான் யோசிக்கிறேன். வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஷியோர் சார். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீங்க வீட்டுக்கு வேற போகணும்ல. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சார். இப்ப அமைதியா உட்காந்து கிளியரா பார்த்ததால தானே எவ்வளவு அமௌண்ட் குறையுதுன்னு தெரியுது. இதுக்காக தான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொன்னேன். கூடிய சீக்கிரமே அந்த கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிங்க சார் என்று ஆடிட்டர் கிளம்பிவிட ஆதித்யாவும் தன் அறைக்கு சென்று விட்டான். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் ஒர்க் அவுட் பண்ணி முடித்த ஆதித்யா கண்ணாடி முன் நின்று தன் கட்டுடல் மேனியை பார்த்து கொண்டிருக்க அலறியது அவனது அலைபேசி. ஹலோ, நான் தான் சார், மனோகர். சொல்லுங்க டாக்டர். ஆனந்தன் சார் எப்படி இருக்காங்க? யா, ஹி இஸ் பெட்டர் நவ். ஏன் டாக்டர், எல்லாம் அங்கதானே இருக்கா? அந்த பொண்ணு நைட்டே கிளம்பிட்டா. ஏன் அவளை கேட்டீங்க? வேற அட்டெண்டர் யாரும் கிடைக்கல சார். யாரையுமே நம்பி சேர்க்க முடியல சார். அதான் ப்ராப்ளமே. ஓகே, we will discuss about this afternoon. All right sir. என்று மனோகர் அழைப்பை துண்டித்தார். அப்போ நைட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் தான் டாக்டர் அவகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவ தான் நேத்து ஓடிட்டா. ஆல்ரைட்,
அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாத்துக்கலாம் என்று குளிக்க சென்றான் ஆதித்யா. தன் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டு கண்விழித்து பார்த்தான் ஆகாஷ். அவனின் கையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் திவ்யா. இருவரும் தன்னிலை மறந்து உறங்கிய நேரம் கதவு தட்டும் சத்தம் ஆகாஷை எழுப்பியது. யாரு இந்த டைம்ல என்று எழுந்தவன் அருகில் உறங்கிய திவ்யாவை கவனித்தான். What the fuck? இவ வேற இங்கதான இருக்கா? இப்போ என்ன பண்றது? ஓ காட், அம்மாவோட குரல் மாதிரி வேற இருக்கே. ஆகாஷ், இவ்ளோ நேரம் என்ன தூக்கம்? நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். முதல்ல டோரை ஓபன் பண்ணு. ஓ மை காட், அம்மாவே தான். திவ்யா, ஏ திவ்யா, எழுந்திரு. அம்மா வந்துட்டாங்கடி. எழுந்திரடி என் செல்லமே. இப்ப எதுக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற ஆகாஷ்? நைட்டு நீ தானே என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ண. இப்போ ஏன் டிஸ்டர்ப் பண்ற? ஐயோ, இவ ஒருத்தி நேரம் கால புரியாம. ஏய், அம்மா வாசல்ல தான் நிக்கிறாங்க திவ்யா. ஒழுங்கா எந்திரிச்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லன்னா நான் தான் மாட்டிப்பேன். அம்மாவா? யார் அம்மா என்று திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தவள் வாசலில் நின்ற லாவண்யா குரல் கேட்டு ஆகாஷை பயத்தோடு திரும்பி பார்த்தாள். செத்தேண்டி, நீ இப்போதைக்கு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. நான் உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஐம் சாரி ஆகாஷ் என்று கூறிவிட்டு எழுந்து சென்று பால்கனியில் ஒளிந்து கொண்டாள். கதவை திறந்த ஆகாஷ் லாவண்யாவை பயத்தோடு பார்த்தான். இவ்வளவு நேரம் என்னடா பண்ண? கத்தி கத்தி எனக்கு தொண்டையே வலிக்குது. சாரிமா, நல்லா தூங்கிட்டேன், அதான் எழுந்திருக்க முடியல. இன்னைக்கு நீ காலேஜ்க்கு போக வேண்டாம். அப்பாக்காக நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போகணும். உடனே போய் ரெடி ஆக. இதோ கிளம்புறமா. பால்கனி கதவு ஏன் திறந்திருக்கு? ஆமா, அது நான் தான். இதோ நான் இப்பவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்று லாவண்யாவை தடுத்துக் கொண்டிருக்கும் போதே அவர் பால்கனியை நோக்கி செல்ல அங்கு வந்த ஆதித்யா லாவண்யாவை அழைத்தான். சொல்லு ஆதி, என்ன விஷயம்? நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரிப்பா, பாத்து போயிட்டு வா. அப்புறம் அந்த பொண்ணு வந்தானா வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரிப்பா, டேக் கேர் என்று லாவண்யா ஆதித்யாவோடு அந்த அறையை விட்டு வெளியே சென்றார். ஆகாஷிற்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. பெருமூச்சு இழுத்து விட்டவன் பால்கனியில் நின்ற திவ்யாவை எட்டி பார்க்க அவள் அவனை முறைத்து பார்த்தாள். ஏ சாரிடி, நான் இன்னைக்கு காலேஜ் வரல, கோவிலுக்கு போகணுமா? ப்ளீஸ், நீயாதான் இப்ப வீட்டுக்கு போகணும். இட்ஸ் ஓகே, நானும் சாரி. நேத்து நைட்டு நானும் உன்னை கொஞ்சம் தூங்க விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. பாத்து போயிட்டு வா. போயிட்டு வந்து கால் பண்ணு. லவ் யூ என்று ஆகாஷின் உதட்டில் முத்தமிட்டு விட்டு பால்கனியில் இருந்து இறங்கி சென்றாள். திவ்யா சுவர் ஏறி குதிக்கும் போது அங்கு வந்த நிலாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவள் திவ்யாவை பார்க்க, திவ்யா பால்கனியை எட்டி பார்க்க ஆகாஷ் மேலே நின்றான். ஆகாஷை பார்த்ததும் நிலாவிற்கே அதிர்ச்சியாகி போனது. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆகாஷ் ஆலா நீ? ரைட் ரைட். சிஸ்டர் ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் இனிமே இங்க வரவே மாட்டேன். நீ இப்ப இங்க வந்தது யாருக்காவது தெரியுமா? ஆகாஷை தவிர வேற யாருக்கும் தெரியாது. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. இட் மீன்ஸ் நீங்க வீட்ல உள்ளவங்க யார் கண்ணையும் படாம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னேன். தேங்க்ஸ் சிஸ்டர் என்று நிலாவை அணைத்துக் கொள்ள அதை காரில் ஏறிய ஆதித்யா கவனித்து விட்டான். கேளுங்க மேரிட் டு மில்லியனர் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.